ஜெய்சல்மரில் 1 டே டெசர்ட் கேம்ப் ஸ்டே அப்படிங்கிறது இது தான் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் வந்து டெசர்ட் நடுவில் தான் இருக்கீங்க, வர வழியிலே நான் காமிச்சிருப்பேன். டெசர்ட் நடுவில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தது. ஸோ இது எல்லாமே லைனாக பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரூம்ஸ் மாதிரி தான் இந்த கேம்ப்ஸு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் நம்ம கெஸ்ட்டுக்கு கொடுத்தாச்சு. இது வந்து நான் இப்போ தங்கிட்டு இருக்கிறது, அது நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வெளியில் உட்காந்து ஜஸ்ட்டு நைட் டைம்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்குங்க இந்த ஏரியாவே. அது நைட் டைமில் நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ உட்காந்து டீ காஃபி இல்லை பேசுகிறதுக்கு வெளியில் ஒரு சிட் அவுட் மாதிரி சார்ஜிங் பாயிண்ட்டோடலாம் கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு ஆக்சுவல் ரூம் மாதிரி இருக்குங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஒரு பெரிய காட்டு இல்லை, அது வந்து கட்டியிருக்காங்க அந்த இதில், அந்த கடப்பாக்கல் வச்சு கட்டின மாதிரி இருக்குது. சூப்பரில் மேலே வந்து ஒரு ஃபேனு. கிளைமேட்டு பொறுத்து நான் வந்து ஏசி வேணான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நைட் வந்து அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து உதய்பூர் ஜெய்சல்மர் சிட்டிக்குள்ளே தங்கும் போது அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. டெசர்ட்டில் இன்னும் அதிகமாக சில்னஸ் இருக்கும் நைட் டைமில். ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு நான் ஏசி டைப் ஆஃப் லக்ஸரி டென்ட் இது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது டீப்பாயி, ரெஸ்ட் ரூமோடு இருக்குங்க. இந்த மாதிரி டென்ட்லலாம் வந்து காமன் ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குன்னு அவசியமே இல்லை. லக்ஸரி டென்ட்ஸோட ஒரு மெயினான விஷயமே அட்டாச்சாகவே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். வாஷ் பேஷன், மிரரு, வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு, ஹீட்ரு ஃபெசிலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ கேம்ப் ஸ்டேயில் வந்து செக்இன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ரெஷ்அப் மட்டும் ஆகிட்டு கிளம்புறோம் இப்போ ஆக்டிவிட்டீஸ்க்கு. மெயினாக வந்து இந்த டெசர்ட் கேம்ப் வந்து ஸ்டே பண்ணதுக்கான ரீசன்ஸ் என்னென்னா, அந்த டெசர்ட் என்ஜாய் பண்ணணும் தான். டெசர்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதில் 2 ஆக்டிவிட்டீஸ் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி இந்த ஜீப் சஃபாரி. அதாவது இந்த ஜீப் வந்து டெசர்ட் மேலே போக போகுது. ஃபஸ்ட்டு ரோட்டில் தான் போக போகிறோம், பட் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் டெசர்ட் மேலே நம்ம போக போகிறோம். ஸோ நம்ம குரூப் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து 1 2 3 3 டெசர்ட்டு தார் டெசர்ட் மேலே தாரில் போக போகிறோம். அம்மா கொஞ்ச நேரத்தில் வந்து அப்படியே அந்த மரண பயத்தை காமிச்சிட்டாங்க. என்ன ஓட்டுறாங்க. நான் வேறு ஆர்வமாக வீடியோலாம் சூப்பராக எடுக்கணும்னு போய் ஃப்ரண்ட்டில் நிற்க ஆரம்பிச்சிட்டேன். நின்று பிடிக்க முடியல, இந்த பக்கம் பிடிக்க முடியல, இந்த பக்கம் பிடிக்க முடியல. டெசர்ட்டுக்குள்ளே இறங்குது, ஏறுது, பறந்தே ஆகிறோங்கிற நிலைமைக்கு தான் இருந்துச்சு. செம்ம ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஜீப் ரைடுங்க, சூப்பராக இருந்துச்சு. இன்னும் பாதி தான் வந்திருக்கோம், அதாவது அப் அண்ட் டவுனு சேர்த்து தான் வந்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ அங்கேருந்து இப்போ அப்போ வந்தாச்சு. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது கேமல் ரைடு. ஸோ மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து கேமல் ரைடு வந்து இந்த பேக்கேஜ்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து கேமல் வந்துட்டுருக்கு. கேமல் வந்தோடனே எல்லா மெம்பர்ஸும் வந்து கேமல் ரைடு என்ஜாய் பண்ணிவிட்டு சன்செட்டை பார்த்துட்டு, சன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஈவினிங் டைம் ஆகும்போது செட் ஆகும். சூப்பராக இருக்கும். டெசர்ட்லேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அதையும் பார்த்துட்டு ரிட்டர்னும் பார்த்திங்கன்னா அதே ஜீப்பில் தான் நம்ம கேம்புக்கு போவோம். அதுவும் பார்த்திங்கன்னா செம்ம ரைடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி ஸ்பாட் மாதிரி ஃபுல்லாக கரெக்டாக அந்த டெசர்ட்னால் என்ன ஒரு லேண்ட்ஸ்கேப் நம்ம எதிர்பார்ப்போமோ அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பு ஆக்டிவிட்டீஸ்க்குன்னே வந்து இதை வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஜீப்பில் வந்து அது ஒன்று பார்த்துட்டோம். இன்னொன்று வந்து கேமல் ரைடு இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி 4 வீலர் ரைடும் இருக்குது. கட் ஆயிடுச்சு. கேமல் ரைடு போகிறது கூட ஓரளவுக்கு த்ரில்லிங்காக தாங்க இருக்குது. நான் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து ஏறுறது வந்து ஒரு ஜர்க்கு கொடுத்து ஏறுது பாருங்கள், அப்படியே ஒரு பயமாக இருக்கும்.
சன்செட்ஸ் இன் டெசர்ட் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் நேரில் அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. உண்மையிலேயே வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. அதுவும் அந்த வின்டர் சீசனில் அந்த சன்செட் ஆகும்போது செம்மையாக இருக்குது. இந்த ஒரு பிங்கிஷ் ஆரஞ்சு லுக்கோட ஃபுல் சன்னும் தெரியுதுங்க. ராஜஸ்தானுடைய ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்டான விஷயம் இந்த டெசர்ட் வந்து இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே நினைப்பாங்க இந்த பேலஸு, இந்த ஹிஸ்டாரிக்கல் திங்ஸு அதெல்லாம் இருக்கிறது தான் ராஜஸ்தான் அப்படின்னு. பட் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இந்த டெசர்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு டெசர்ட்டு நம்ம பேக்கேஜில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது தான் ஜெய்சல்மர். அதோட வந்து டெசர்ட் ஸ்டேவும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இன்னும் முடியல. டே 3ல் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ நம்ம டெசர்ட் முடிச்சாச்சு, சன்செட் ஆகியாச்சு, பேக் டு கேம்ப் ஸ்டே போகிறோம். அங்கே இன்னும் சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ பேக் டு கேம்ப் ஸ்டே. இங்கே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது, அதை பார்ப்பீங்க. இங்கே ஒரு சின்ன ஈவெண்ட் இருக்குது, ஒரு சின்ன ஷோ இருக்குது. அதாவது ராஜஸ்தானுடைய அந்த ட்ரெடிஷ்னல் அந்த கல்ச்சுரல் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இங்கே இருக்கும். ஸோ அது எல்லாமே இன்க்ளூடட் தான். ஸோ நம்ம வந்து டெசர்ட் ஸ்டேயில் தங்கும்போதே அதை தங்கியிருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்க்ளூட் பண்ணி தராங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒவ்வொரு குரூப்பாக உட்காந்து பார்க்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ஈவினிங் டைம் என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படியே கூட ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். டீ, ஸ்நாக்ஸ் நம்ம குரூப்பு தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த ஈவெண்ட்டோட சைடில் நம்ம கேம்ப்ஸ் எல்லாம் நைட் டைமில் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். சைடு ஃபுல்லாக அந்த சின்ன குண்டு பல்பை போட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. The next day. இன்றைக்கி டே 4 ஜெய்சல்மர் டெசர்ட் கேம்பில் இருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்புறோம். அண்ட் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, போஹா, அப்புறம் சாம்பார், சட்னி, வடை. ஓகே, இன்றைக்கி நம்ம டே 4 சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு 2 முக்கியமான ஸ்பாட்ஸ் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போக போகிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு சூப்பராக இருக்க போகுது. மார்னிங் நம்ம போக போகிறது கோஸ்ட் வில்லேஜ். அதை பற்றி நான் இங்கேயே சொல்லிடுறேன். ஏன்னா அங்கே போயிட்டு அங்கே போனவுடனே டேரெக்டாக அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம். கோஸ்ட் வில்லேஜ் அப்படிங்கிறது தீரன் அதிகாரம் 1 படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சூப்பரான படம். இங்கே ராஜஸ்தானில் தான் மேக்ஸிமம் ஷூட்ஸ் எடுத்திருப்பாங்க. அதில் வந்து கிளைமேக்ஸ் சீன்னு சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடி சீனில் ஒரு வில்லேஜ்குள்ளே போவாங்க. அந்த 2 கிலோமீட்டர் நடந்து ஒரு வில்லேஜுக்குள்ளே போவாங்க. ஸோ அந்த வில்லேஜ் தான் கோஸ்ட் வில்லேஜ். அங்கே நம்ம போகிற மாதிரி இப்போ வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ அங்கே போய் விசிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்ப போகிறோம். அண்ட் இந்த டெசர்ட் கேம்ப் ஸ்டே மறந்துடாதீங்க. ராஜஸ்தான் ட்ரிப் வந்தால், முக்கியமாக ஜெய்சல்மர் வந்தீங்கன்னா மறந்துடாதீங்க. குரூப் பேக்கேஜில் நாங்கள் ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணிடுவோம். எப்போ வந்தாலும் குரூப் பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகிருக்கும். நீங்கள் சப்போஸ் சோலோவாக வந்தாலோ இல்லை கப்புள்ஸ் ஃபேமிலியாக வந்தாலோ இதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க உங்கள் ஐட்னரியில். கேம்ப் ஸ்டேலேருந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பாகிஸ்தான் கிட்டே இருக்கோங்க. இங்கேருந்து எக்ஸாக்ட்லி ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் இந்தியா பாகிஸ்தான் பார்டர். நம்ம வந்து இந்த பக்கம் போகிறோம், பேக் டு ஜெய்சல்மர். ஸோ இந்த கோஸ்ட் வில்லேஜ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் என்ட்ரி ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. எல்லோரும் வந்து ஃப்ரீ என்ட்ரியில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுச்சுல்ல, மேபி அந்த படத்தினால தான் என்னமோ தெரியல. பட் ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி என்ட்ரி டிக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க.
கடைகள்லாம் போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாறிடுச்சு. ஸோ என்ட்ரி ஃபீஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பர் பர்சன் 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரிக்கு. இது கோஸ்ட் வில்லேஜ்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். பட் இதை வந்து இவங்க வச்சுருக்க பேர் குல்தாரா ஹெரிட்டேஜ் வில்லேஜ். அப்படின்னா வந்து அந்த காலத்து வில்லேஜ். இப்போ யாருமே இல்லை இங்கே. கோஸ்ட் வில்லேஜ் என்று சொல்லப்படும் குல்தாரா வில்லேஜில் இருக்கோம். இந்த ஒரு வில்லேஜ் மட்டும் இல்லையா, இந்த சுற்றுவட்டாரத்தில் ஒரு 84 வில்லேஜ் இருக்காங்க. அது ஒரு கதையே வந்து சொன்னார் ஒருத்தர், ஒரு வரலாறே இருக்குது. ஒரே நைட்டில் அந்த 84 வில்லேஜ்லேருந்தும் மக்கள் காலி பண்ணிட்டாங்களாம் ஒரே நைட்டில். ஸோ அதனால தான் வந்து இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பிளேஸாக பார்க்கப்படுது. இன்றைக்கி வந்து அதை டூரிஸ்ட்டாக மாற்றிருக்காங்க, டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாற்றிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே இது வந்து ஒரு கிராமம், குல்தாரா அப்படிங்கிற ஒரு கிராமம். அதில் அந்த 84 கிராமத்தில் ஒரு கிராமம். எந்த இயர் எந்த வருஷம்லாம் சரியாக தெரியல. பட் பாருங்கள், எல்லாம் காலி பண்ணிட்டு போன வீடுகள், அப்போ இருந்த வீடுகள் தான் எல்லாம். ஸோ இதை யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ராஜஸ்தான் டூர் பேக்கேஜ்லேயும் சைட் சீயிங் பிளேஸ்லாம் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. பட் நான் இன்க்ளூட் பண்ணக்கான ரீசன் என்னென்னா, எனக்கு வந்து பர்சனலாகவே ஒரு ஆசை. அந்த படம் பார்த்ததுலேருந்தே சரி, எப்போயாச்சும் நம்ம ராஜஸ்தான் சைடு அந்த வில்லேஜ் சைட்லாம் போகும்போது எப்போயாச்சும் ஒரு வாட்டி பார்த்துடணும், சோலோவாக போகும்போது எப்போயாச்சும் அதை வாட்டி பார்த்துடணும் அப்படின்னு வந்து ஒரு ஆசை இருந்துச்சு. இப்போ நான் வந்து குரூப்பே கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா, சரி ஓகே, இது என்ன பெரிய டிஸ்டன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி போகிற ரூட்டில் தான் இருக்குது. ஸோ இன்க்ளூட் பண்ணிடலான்னு இன்க்ளூட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஒர்த்து தாங்க பார்த்தது. 30 ரூபா என்ட்ரி சார்ஜுங்கிறதும் ஓகேவாக தான் தோணுது. ஃபஸ்ட்லாம் ஃப்ரீ ஆஃப் என்ட்ரி, பட் இப்போ ஒரு 30 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. காலி பண்ணிட்டு போனதுக்கப்புறம் திருப்பி இங்கே வாழ வேறு ட்ரை பண்ணியிருக்காங்களாம். வேறு சில ரீசன்ஸ்னால வாழ முடியாமல் இருந்திருக்கு. போய் பார்ப்போம். இன்னும் நம்ம ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு ஒரு கைடு. ஸோ அதுக்காக தான் நின்றுட்டுருக்கோம். இதை தாண்டி வந்து உள்ளே போயெலாம் பார்க்கலாம். பாருங்கள், அங்கெல்லாம் போய் பார்க்கலாம். இன்னைக்கு டேயில் செகண்டாக நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் வார் மியூசியம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வார் மியூசியம் இருக்குது. 1965 and 1971 வார் நடந்துச்சு இல்லையா, இந்தியா பாகிஸ்தான் வார். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து இங்கே மியூசியம் வச்சுருக்காங்க. என்ட்ரி டிக்கெட் இருக்குது, ஒருத்தருக்கு 75 rupees. எல்லோரும் உள்ளே போயிருக்காங்க, பார்த்துட்டு வெளியில் வந்துடுவாங்க. வெளியில் வந்தோடனே நம்ம லஞ்ச் இங்கே கொடுத்துட போகிறோம். ஏன்னா டைம் வந்து ஆகிடுச்சு, லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. ஸோ லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஒரு கேஃபிடேரியா இருக்குது மியூசியம் ஒட்டியே. ஸோ பெர்மிஷன் வாங்கியாச்சு சாப்பிட்றதுக்கு. நம்ம கிச்சன் டீம் ஆல்ரெடி மார்னிங்கே லஞ்ச் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்தாச்சு. ஸோ டே 1, டே 2, டே 3 3 நாளுமே நம்ம வந்து சவுத் இந்தியன் ஸ்டைல் மீல்ஸ் கொடுத்ததுனால இந்த வாட்டி ஒரு மினி லஞ்ச் மாதிரியோ இல்லை வெரைட்டி ரைஸ் மாதிரியோ பிளான் பண்ணிட்டோம். கர்ட் ரைஸு, சாம்பார் ரைஸு, தொட்டுக்கு வந்து பாவக்காய் ஃப்ரை, அப்புறம் கொஞ்சம் சிப்ஸு. அப்புறம் 3 hours later. ஜெய்சல்மர் ஜோத்பூர் ஹைவேல இருக்கோம். வார் மியூசியம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி இப்போ ஜோத்பூர் போய்கிட்டு இருக்கோம். வார் மியூசியம்லேயே பார்த்தீங்கன்னா குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோரிங்லாம் பார்த்து முடிச்சுட்டு, அந்த என்ட்ரி ஃபீஸ் கொடுத்து உள்ள எக்ஸ்ப்ளோரிங்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்து அங்கேயே வந்து லஞ்ச் முடிச்சிட்டோம். அடுத்த டெஸ்டினேஷன் நமக்கு இந்த ராஜஸ்தான் பேக்கேஜில் ஜோத்பூர். உதய்பூர் முடிச்சிட்டோம், ஜெய்சல்மர் முடிச்சிட்டோம். ஜெய்சல்மரில் டெசர்ட் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து ஜோத்பூர் போயிட்டுருக்கோம். ஜெய்சல்மர்லேருந்து ஜோத்பூர் பார்த்திங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர்ஸ். அதில் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியாச்சு ஆல்ரெடி. இன்னொரு 100 கிலோமீட்டர்ஸ் தான். ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ளஸ் டீ பிரேக் போட்டிருக்கோம். இதை முடிச்சுட்டு அப்படியே ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈவினிங் 7 o'clock நம்ம ரீச் ஆகிடுவோம். அங்கே ரீச் ஆகிட்டு இன்றைக்கி வந்து எந்த சைட் சீங்கும் கிடையாது. இன்றைக்கி வந்து டேரெக்டாக ரூம்ஸ்க்கு போய் செக் இன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் தான். நாளைக்கு தான் ஜோத்பூர் சைட் சீங் இருக்குது, ஃபுல் டே சைட் சீங் இருக்குது.
பேக்கேஜ் நான் கொடுக்கும்போது கொடுக்க போகிறது லக்ஸரி ஏசி ரூம்ஸ் அப்படின்னு சொல்கிறது சும்மா வாய் வார்த்தைக்காக கிடையாதுங்க. அது உண்மையிலே வந்து எந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜோத்பூர் ரீச் பண்ணிட்டோம். ஜெய்சல்மர்லேருந்து ஜோத்பூர் ஒரு லாங்கான ஜேர்னி தான், ஒரு 5 hours கிட்ட எடுத்திருக்கு. ஸோ வந்தவொடனே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டேரெக்டாக வந்து ரூம்ஸ் செக்இன் தான். நமக்கான டின்னர் ரெடி ஆகிட்டு இருக்கு. டின்னருக்கு முன்னாடியே செக்இன் கொடுத்தாச்சு எல்லாருக்கும் ரூம்ஸுக்கு. ஸோ ரூம்ஸ் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு நான் காட்டுறது வந்து ஒரு டபுள் ஷேரிங் ரூமு, அதாவது 2 பேருக்கு கொடுத்துருக்கோம். 2 பேர் தங்கியிருப்பாங்க. உள்ளே போன உடனே ஒரு பெரிய காட். இந்த ரூமோட அவுட்லுக் பாருங்கள், நல்லா சூப்பராக கொடுத்துருக்கோம். அண்ட் அங்கே ஒரு சேரு, டீப்பாயி, சைடில் வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸு, மேலே வந்து நைட் லேம்ப்ஸு, சென்ட்ரலைஸ்டு ஏசி. சென்ட்ரலைஸ்டு ஏசினா கீழே ஒரு கண்ட்ரோல் இருக்குது, நம்மக்கிட்டே ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இது ஒரு பார்த்தீங்களா ரிமோட்டு. ஸோ அந்த கண்ட்ரோல் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கபோர்டு, டிவி, மினி ஃப்ரிட்ஜ் இருக்கணுமே, இருக்குது. மினி ஃப்ரிட்ஜ், எலக்ட்ரிக் கெட்டில், வாட்டர் பாட்டில், டீ கிட்டு, காஃபி கிட்டு, கிளாஸஸ்ஸு. அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் போனோன்னா ரெஸ்ட் ரூம், வாஷ்ரூம், வெஸ்டர்ன் டைப் ஆஃப் டாய்லெட், வாஷ் பேஷன். பா எவ்வளோ பெரிய மிரர். அதுக்கப்புறம் டாய்லெட் கிட்டு, பாத்திங் ஏரியா தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, டவல்ஸு. ஆல்சோ ஒரு சில ரூம்ஸ் பால்கனியோடு வந்துடும். நைட் ஆகிடுச்சு, எதுவும் பெருசாக தெரியல. அண்ட் குளிரவும் ஆரம்பிச்சிருச்சு. The next day. குட் மார்னிங் guys. Day 5 நம்ம ராஜஸ்தான் ட்ரிப்பில் ஜோத்பூர். இன்னைக்கு ஜோத்பூர் ஃபுல் டே சைட் சீயிங் இருக்குது. நேற்று நைட் நம்ம ஜோத்பூர் வந்திருந்தோம். ஸோ வந்து ரூம்ஸ் செக்இன் பண்ணிவிட்டு ரூம்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பேன். பட் நேற்று செம்ம டயர்டு. ஸோ அதனால் டின்னர் கூட என்னால் சரியாக காட்ட முடியல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மார்னிங் எந்திரிச்சு நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம சைட் சீயிங்க்கு கிளம்ப போகிறோம். ஒரு 3 places இருக்குது ஜோத்பூரில் கவர் பண்ண போகிறது. அது 1 by 1 பார்ப்போம். ஜோத்பூர் மெஹராங்கர் ஃபோர்ட் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் பிளேஸு. ஒரு சூப்பரான பிளேஸுங்க, ஒரு முக்கியமான பிளேஸ் ஜோத்பூரில். ஒரு மலை மேலே அமைஞ்சிருக்கு. நம்ம வர வழியே பார்த்துருப்பீங்க, ஒரு மலையில் வந்து ஏறி வந்த மாதிரி தான் இருக்கும். இன்னுமே கூட ஒரு மலை மேலே தான் அந்த ஃபோர்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ மேலே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எலிவேட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, அதாவது லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. கீழேருந்து அந்த மலையை குடஞ்சி ஒரு லிஃப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான சார்ஜஸ் பே பண்ணணும். அண்ட் என்ட்ரி ஃபீஸும் இருக்குது. என்ட்ரி ஃபீஸ் வந்து 200. அந்த லிஃப்ட் ஃபெசிலிட்டிக்கு வந்து ஒருத்தருக்கு 50 ரூபா வாங்குறாங்க. ஸோ டோட்டலாக 250 rupees நம்ம வந்து லிஃப்ட்டோட சேர்த்து என்ட்ரி ஃபீஸ் எடுத்து போக போகிறோம். மேலேருந்து போய் பார்த்தா அந்த ப்ளூ சிட்டியோட வியூ சூப்பராக தெரிய போகுது. ஜோத்பூர்னாலே ப்ளூ சிட்டி. எப்படி ஜெய்சல்மர் வந்து கோல்டன் சிட்டின்னு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி ஜோத்பூர் வந்து ப்ளூ சிட்டி. மேலேருந்து பார்க்கும்போது அந்த சூப்பராக தெரியும். இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா லைட்டாக அது தெரியுது உங்களுக்கு. கொஞ்சம் ஃபாகியாக இருக்கிறதுனால கரெக்டாக தெரில. ப்ளூ கலர், நிறைய வீடுகள் ப்ளூ கலரில் இருக்கா. மேலேருந்து போய் பார்த்தா இன்னும் அது கிளியராக தெரியும். ஸோ கொஞ்சம் தூரம் மேலே வந்த உடனே அந்த ஃபோட்டோ ஒட்டியே தெரியுது பாருங்கள் அந்த ப்ளூ சிட்டியோட வியூ. இந்த வியூ நல்லா தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட் ஆரம்பிக்கும். இது வழியாக அப்படியே மேலே வரைக்கும் போகும். இங்கே மெஹரங்கர் ஃபோர்ட்டில் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு என்ட்ரி ஃபீஸில் கன்செஷன் இருக்குது. இப்போ நமக்குலாம் வந்து 200 rupeesனா சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, லேடிஸோ ஜென்ஸோ 60 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா 100 ரூபா, 50% கன்செஷன் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து அந்த கலரை மாற்றிட்டாங்க போல். அவங்களுக்கு பிடிச்ச கலர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீடுகளுக்கு. இல்லாட்டிலாம் நிறையாவே ப்ளூவாக இருக்கும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நான் வந்தது. அப்போ இன்னுமே கொஞ்சம் நல்லா இன்னும் பிரைட்டாக இருந்துச்சு ப்ளூ கலரு. பட் இப்போ நிறைய வீடுகள் பெயிண்ட்டு மாற்றியாச்சு. ஸ்டில் ப்ளூ சிட்டி இஸ் ப்ளூ சிட்டி.
After that, artist nobody complete this. That's why you can see. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ் மெஹரங்கர் ஃபோர்ட் சைட் சீயிங் முடிஞ்சிருச்சுங்க. ஒரு சூப்பரான பிளேஸு, அதே சமயத்தில் ரொம்ப பெரிய இடம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ஆச்சு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. கைடும் வச்சுருந்ததுனால ப்ராப்பராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். அடுத்த பிளேஸ் இன்றைக்கான 2வது இடம் ஜோத்பூருடைய ஜஷ்வந்த் தடா. அங்கே போயிட்டு அதை பற்றி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். அந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோர்ட் மாதிரி இல்லாமல் அது வந்து நல்ல ஒரு லுக்கு சூப்பராக இருக்கும். அது அங்கே போய் பார்க்கலாம். நம்ம பார்த்த மெஹரங்கர் ஃபோர்ட்லேருந்து அடுத்த இடம் ரொம்ப கிட்ட, ஜஸ்ட் அப்படியே ஒரு சின்ன ரோடு தான். நம்ம வந்துடுவோம். என்ட்ரி டிக்கெட் இதுக்கும் இருக்குது. இதுக்கு வந்து ஒருத்தருக்கு 50 ருபீஸு. ஆனால் என்ன கேட்டால் வந்து இந்த டிக்கெட்லாம் எடுக்காமலே இங்கேருந்தே பார்த்துக்கலாம். நம்ம இந்த என்ட்ரன்ஸ் இதுக்குள்ளே போகிறதுக்கு மட்டும்தான் 50 ரூபா. நம்ம இந்த ஓரத்துலேருந்தே வந்து இந்த ஒரு லேக் மாதிரி இருக்குது, ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது. அதை ஒட்டி அந்த ஒயிட் பில்டிங் தேர்து பார்த்தீங்களா, அதான் சூப்பராக இருக்கும் லுக்கு. கிட்ட போய் பார்க்கறதுனா நல்லாயிருக்கும், சூப்பராகவே இருக்கும். பட் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் உள்ளே போக சொல்லியிருக்கேன் டிக்கெட் வாங்கி. ஸோ இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு பரியல் கிரவுண்டு மாதிரி. அதாவது இப்போ அந்த ராயல் ஃபேமிலின்னு சொல்கிறாங்கல்ல, ராஜா, இந்த ஊர் ஆண்ட ராஜா, அவருடைய குடும்பத்தில் யாராச்சும் இறந்தாங்கன்னா அங்கே வந்து புதைப்பாங்களாம். ஸோ அதுதான் வந்து அந்த ராயல் பரியல் கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ஜஷ்வந்த் தாடான்னு வச்சுருக்காங்க. ஜோத்பூர் சைட் சீயிங்கில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய 3rd பிளேஸ் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பேலஸுங்க, உமைத் பவன் பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து மெஹரங்கர் ஃபோர்ட் பார்த்தோம்ல, ஸோ அப்படி பார்க்கும்போதே வந்து அது கிங் எல்லாம் இருந்தாங்க அந்த காலத்தில். வந்து இந்த ஜோத்பூருடைய கிங்லாம் இருந்தாங்களே, ஸோ அவங்களுடைய இப்போ இருக்கிற வம்சாவளியினர் தங்கியிருக்கக்கூடிய இடம் தான் இந்த பேலஸ். இந்த பேலஸே வந்து 3 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து அந்த ராயல் ஃபேமிலி தங்கியிருக்கக்கூடிய ஒரு இடம், இன்னொன்று வந்து மியூசியம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல். இது வந்து ஹோட்டலாகவும் நடத்துகிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு மியூசியம் இருக்கிறத மக்கள் பார்க்கலாம், எல்லாருக்கும் வந்து அலௌடு இருக்குது. ஸோ நம்ம மெம்பர்ஸும் போயிருக்காங்க. அதுக்கான என்ட்ரி ஃபீஸ் 100 ரூபா. நம்ம வெளியிலேருந்து ஜஸ்ட் கேப்சர் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து உள்ளே போகல. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஒன்று இருக்குது. ஹோட்டல் உமைத் பவன் பேலஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் தங்கணுன்னா மினிமம் 90,000 to 1 lakh தேவைப்படும் பர் நைட் சொல்கிறதுனால. சைட் சீயிங்லாம் முடிச்சு இப்போ ஆட்டோவில் போயிட்டு இருக்கிறது ஷாப்பிங்காக தனியாக இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல. உதய்பூர், ஜெய்சல்மர் எங்கேயுமே ஷாப்பிங்க்கு கொடுக்கல. பட் இங்கே வந்து ஜோத்பூரில் கொடுக்குறோம். ஜோத்பூர் சிட்டிக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஷாப்பிங்னால மெயின் ஏரியா லோக்கல் மார்க்கெட் போயிட்டு இருக்கோம். லோக்கல் மார்க்கெட் போனால் தான் சீப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் அங்கே போயிட்டு இருக்கோம். The next day. குட் மார்னிங் guys, a fresh morning. இன்னைக்கு வந்து நம்ம ராஜஸ்தான் ட்ரிப்பில் 4th டெஸ்டினேஷன் ஜெய்ப்பூர். முக்கியமானது ராஜஸ்தானுடைய கேபிட்டல். ஜெய்சல்மர், உதய்பூர், ஜோத்பூர் எல்லாம் சூப்பராக முடிச்சுட்டு இப்போ ஜெய்ப்பூர் போகிறோம். ஜெய்ப்பூர் போகிற வழி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஆகும். 5 to 6 hours ஜேர்னி ஜெய்ப்பூர் இங்கேருந்து. பட் நடுவில் வந்து புஷ்கர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு போகிறோம். புஷ்கரில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பிரம்மா கோயில் இருக்குது. எனக்கு சரியாக தெரியல, பட் எல்லோரும் சொல்லுவாங்க உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரே பிரம்மா கோயில் அப்படின்வாங்க. பிரம்மனுடைய சந்நிதிகள் நிறையா கோயிலில் பார்த்துருக்கலாம். பட் பிரம்மனுக்காகவே கட்டப்பட்ட ஒரு கோயில் அது வந்து இங்கே ராஜஸ்தான் மாநிலத்தில் புஷ்கர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. அது ஆன் த வே தான். ஜோத்பூர் ஜெய்ப்பூர் ஆன் த வே தான் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா அஜ்மீர் பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம அதை விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் போகிறோம். ஸோ எப்படியும் இன்றைக்கி ஈவினிங் ஆகிடும். வாங்க ஜேர்னி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு இவ்வளோ நாள் வந்து இட்லி, தோசை கொடுக்கலையோ, பொங்கல், உப்புமா அப்படின்னு சவுத் இந்தியன் ஸ்டைலாக ஃபாலோ பண்ணது. இந்த வாட்டி வந்து பாஸ்தா, நம்ம வீட்டிலலாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பாஸ்தா. அப்புறம் ஆலு பரோட்டா, நார்த் இந்தியன் டிஷ்ஷு ஆலு பரோட்டா. இது வந்து தக்காளி சட்னி எதுக்குன்னு நீங்கள் கேட்கலாம். பாஸ்தாக்கு தொட்டுக்க சூப்பராக இருக்கும். மோமோ சட்னி மாதிரி இருக்கும். அப்புறம் இது வந்து தயிர். ஆலு பரோட்டாக்கு எப்போவுமே தயிர், ஊறுகாய் தான் சைட் டிஷ். Four hours later. ஸோ கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பழமையான கோயில். எதுவும் வந்து புதுசாலாம் எதுவும் பண்ணலை. அப்படியே அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த படி ஏறி அங்கே இருக்கு பாருங்கள், அதான் மெயின் என்ட்ரன்ஸ்.
கூட்டம் ஏன் இப்போ அதிகமாக தெரியுதுன்னா, ஏன்னா இவ்வளோ நேரம் க்ளோஸில் இருந்துச்சு. 3 மணிக்கு தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா சீக்கிரம் நாங்கள் வந்துடும். அவையில் நம்ம 1 hour later. இந்த ராஜஸ்தான் பேக்கேஜ் வந்து நான் பார்த்ததுலேயே பெஸ்ட்டான ஒரு ஹைவேனா அது இந்த ஜெய்ப்பூர் ஹைவே தான். சூப்பராக இருக்குது. இதை பார்த்தாலே உங்களுக்கு அது தெரியும். பரவாயில்ல, ஃபுல்லாகவே நான் நோட் பண்ணிட்டு வந்தேன். சூப்பராக இருந்துச்சு ஹைவே. பட் ஹெவி டிராஃபிக்கும் கூட, நிறைய வெஹிக்கல்ஸ். இது வரைக்கும் பார்த்த ஹைவேஸை விட இந்த ஹைவே நிறைய வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. The next day. मेंबर सर जगह बॉर्डर लगे हुए हैं बट एक दो मेंबर का चलता है तो 7 मेंबर फोर्ट बिल्ड बाय महाराजा मान सिंह फर्स्ट 16th century 400 year old palace inside heavy sea smell glass palace दीवाने खास ஜெய்ப்பூர் சைட் சீயிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆம்பர் ஃபோர்ட் வந்திருக்கோம். ஆக்சுவலி இப்போ நம்ம வந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே தான் வந்தோம். வண்டியில் வரும்போது பார்த்துருப்பீங்க, மலை மேலே தான் ஏறி வந்தோம். இதுக்கும் மேலே ஒரு மலை இருக்குது, அங்கே தான் ஃபோர்ட் இருக்குது. ஸோ அங்கே நம்ம போகிறதுக்கு வந்து ஜீப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜீப் பேசியிருக்கோம், 3 ஜீப் பேசியிருக்கோம். ஒரு ஜீப்பில் வந்து 7 பேர். இந்த டோட்டல் ஜீப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 650 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஜீப்புக்கு. சூப்பராக இருக்குல்ல? அப்படியே போகும் ஜீப். அப்படி போய் அங்கே ஒரு ரவுண்ட் அடித்து மேலே வரைக்கும் ட்ராப் பண்ணிடுவாங்க. ரிட்டனும் நம்மளை கொண்டு வந்து இங்கே ரீச் பண்ணிடுவாங்க. ரெண்டும் சேர்த்து தான், அப் அண்ட் டவுன் சேர்த்து 650 ருபீஸு. இங்கேருந்து பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல? எனக்கு குரூப்பில் வேணும்னா ஞாபகப்படுத்துங்க, மறந்துடும் அப்புறம் எல்லாம். ஸோ இந்த ஆம்பர் ஃபோர்ட்டுக்கு போகிறது பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஜீப் வந்து யூஸ் பண்ணுறோம், டைமும் சேவ் ஆகும், அதே சமயத்தில் சீக்கிரமும் போயிடலாம், ஈஸியாகவும் போயிடலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து யானையில் போகிறது. யானை வந்து ஒவ்வொரு யானையும் அங்கே வச்சுருப்பாங்க அடிவாரத்தில், அதில் வந்து சவாரி ஏறி போகலாம். பட் அது வந்து ரொம்ப காஸ்ட்லி. அப் அண்ட் டவுன் யானையிலே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, பட் அது ரொம்ப காஸ்ட்லி. இன்னொன்று வந்து நடந்து போகிறது. நம்ம வந்து இப்போ கோயிலுக்கெல்லாம் மலை மேலே போகிறது நடந்து போகல, அந்த மாதிரி ஒரு பாதை இருக்குது, அதுலேயும் நடந்து போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நடப்பாதை. யானை வரதும் சரி, இல்லை நடந்து போகிறதும் நடந்தும் போகலாம். கேர்ஃபுல்லாக போகணும். அடுத்ததாக நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் ஜல் மெஹல், அதாவது வாட்டர் பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏரிக்குள்ளேயே இருக்கும். நம்ம உதய்பூரில் பார்த்துருக்கோம், ஏரிக்குள்ளேயே ஹோட்டல், தாஜ் ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ பட் இது வந்து அது மாதிரி இல்லை, உள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. எங்கே இருக்குன்னா அங்கே இருக்குது, யாரும் உள்ளே அலௌடு கிடையாது, உள்ளே யாரும் இல்லை கூட. பட் அது வந்து ஒரு மேஜர் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. இங்கேருந்தே வந்து நம்ம வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ வியூ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே இந்த ஏரி சூப்பராக இருக்குல்ல? மலையுடைய அடிவாரத்தில் இருக்கிற இந்த ஏரி, அதுதான் அந்த பேலஸ்.
ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த ஜந்தர் மந்தர் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த காலத்து அப்சர்வேட்டரி மாதிரி, அதாவது 1700s கட்டியிருக்காங்க. இதை 17ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. எல்லா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எதை குறிக்கும்னா, எப்படி சூரிய ஒளியை வச்சு நேரத்தை கணக்கு பண்ணுறது, சீசனை கணக்கு பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஒவ்வொன்றும். எப்படியும் ஒரு 10-15 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிட்டே இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக. சூப்பராக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து டைமை கணிக்கிற பெரிய சண்டையல். அதாவது அந்த நிழலை வச்சு, இப்போ இங்கே நிழல் இல்லைல்ல, ஸோ கரெக்டாக வந்து டைம் 12 மணி. ஸோ அந்த பக்கம் நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தால் 1 மணி 2 மணி 3 மணின்னு ஜஸ்ட்டு ஹவர்ஸ் கணக்கு மட்டும் இல்லாமல் மினிட்ஸ் கணக்கே வரும். 12, 10, 12:15 அந்த மாதிரி மினிட்ஸ் கணக்கோடு இருக்கக்கூடிய ரொம்ப அக்யூரேட்டாக டைமிங்கை காட்டும். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும். இது இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. சூப்பரான பிளேஸு, வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள், ஜந்தர் மந்தருக்கு பேக் சைடு அது வந்து சிட்டி பேலஸ். ஸோ அதுக்கான என்ட்ரி ஃபீஸு 300 ரூபா. ஸோ விருப்பம் உள்ளவர்கள் போகலாம். நம்ம நிறையா பேலஸ் ஆல்ரெடி பார்த்துட்டதுனால நம்ம மெம்பர்ஸ் நிறைய பேர் போகல. ஒரு சிலர் போகிறாங்க, பட் நிறைய பேர் போகல. நாங்கள் தூரத்தில் தெரியுது நம்ம பார்த்துட்டு வந்து ஏம்பர் ஃபோர்ட். ஹவா மஹல் சைட் சீயிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான இடங்க. ஆனால் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்பேஸ் இருக்காது, ரோட்லேயே தான் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடந்து வந்து தான் நம்ம வந்து சைட் சீயிங் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜந்தர் மந்தர் பார்க்கிங்கில் இருக்கும். அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ கூட பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸில் நின்று எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். தூரத்தில் நின்று சூப்பர் வியூவில் எடுக்கிற மாதிரி இருக்காது. பட் எந்த என்ட்ரி ஃபீஸும் இல்லை, சூப்பராகவே பார்த்துக்கலாம். இது மார்னிங் டைமு. நைட் டைமில் வந்து லைட்டிங்கோடு இருக்கும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே ஒரு கடையை போட்டிருக்காங்க. அங்கே டாப்பில் ஒரு கெஃபே இருக்குது. அந்த கெஃபேயில் வந்து நம்ம ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக தெரியும். சும்மா விட மாட்டாங்க, ஏதாவது சாப்பிட்டா விடுவாங்க. சப்போஸ் உள்ளே போகணுன்னாலும் அதுக்கும் பார்த்திங்கன்னா டிக்கெட் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்ல ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு, அதுக்கு பேக் சைடு வந்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்கும். 52 ரூபா டிக்கெட்டு. பட் உள்ளே வந்து பெருசாக எதுவும் இருக்காது. நீங்கள் வந்து வெளியிலேருந்து பார்க்குற அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுதான் மெயினு. அதை நம்ம ரோட்லேருந்தே ஃபோட்டோ எடுத்துடலாம் சூப்பராக. Two hours later. ஸோ கைஸ், இதோட நம்மளுடைய ராஜஸ்தான் பேக்கேஜ் எண்ட் ஆகுது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 days நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ட்ரெயின் ட்ராவல் இல்லாமல் சொல்கிறேன். ஃபஸ்ட் டேலேருந்து இப்போ ஜெய்ப்பூரில் இருக்கிற இந்த ஃபைனல் டே வரைக்கும் 7 days பக்காவாக சூப்பராக முடிஞ்சுங்க. இந்த பேக்கேஜ் வீடியோவில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. எப்படி நாங்கள் கொடுக்குறோம், ஃபுட் எப்படி கொடுக்குறோம், ரூம்ஸ் எப்படி கொடுக்குறோம், ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து வீடியோவாக நான் இந்த பேக்கேஜ் பற்றி போட்டிருக்கேன். இதை தான் வந்து நிறைய பேர் கேட்டிங்க, நீங்கள் பேக்கேஜ் எப்படி பண்ணுறீங்கன்னு வீடியோ எடுத்து காட்டுங்க ப்ரோ, அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து அதை பற்றி தெரிய வரும்னு. ஸோ அது இந்த ராஜஸ்தான்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எண்டிங்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ ஒரு ராஜஸ்தான் கப் சாய் குடிச்சிட்டு கிளம்புறோம் இங்கேருந்து. அண்ட் இத்துடன் இந்த ராஜஸ்தான் பேக்கேஜ் வீடியோ முடிவுக்கு வருது. ஸோ அடுத்தடுத்து எங்களுடைய பேக்கேஜஸ், டூர் பேக்கேஜஸ் பற்றி தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ அதில் போனீங்கனாலே எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இங்கேருந்து ஒரு வீடியோ இருக்குது. இங்கே ரிட்டன் நாங்கள் ஜெய்ப்பூர்லேருந்து சென்னை போகிற வீடியோ. அது வந்து ஒரு ட்ரெயின் vlog-ஆ வரும். சூப்பரான ஒரு ட்ரெயின் vlog-ஆ வரும். அதில் மீட் பண்ணுறேன்.